ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். மற்றும் ஒரு இன்றைய பதிவினூடாக இணைத்திருக்கின்றோம். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள தற்போதைய அரசியல் மற்றும் ராணுவ நகர்வுகள் அந்த பகுதியை ஒரு பெரும் போர் பதற்றத்துக்குள் தள்ளியும் இருக்கின்றது. சர்வதேச அளவில் மிகவும் கடல் வர்த்தக பாதையாக கருதப்படும் ஹோர்முஸ் ஜலசதியில் சர்வதேச கடல் போக்குவரத்துக்கு அச்சுறுத்தலாக விளங்கிய 2 ஈரானிய ஆளில்லா விமானங்களை அமெரிக்க ராணுவம் அதிரடியாக சுட்டு வீழ்த்தியும் இருக்கின்றது. இந்த நடவடிக்கை பிராந்தியத்தில் அமெரிக்காவின் ராணுவ தலையீட்டையும் கடல்சார் பாதுகாப்புக்கான அவர்களின் தீவிரத்தையும் காட்டுவதோடு அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான நேரடி மோதல் போக்கை மேலும் தீவிரப்படுத்தியும் இருக்கின்றது. மறுபுறம் இஸ்ரேலிய படைகள் தங்களது தாக்குதல் எல்லையை பல முனைகளில் விரிவுபடுத்தியும் இருக்கின்றது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் 3 உயர் அதிகாரிகள் கொல்லப்பட்டும் இருக்கின்றனர். அதே நேரம் காசா பகுதி அகதிகள் முகாமை குறிவைத்து நடத்தப்பட்ட கொடூரமான தாக்குதலில் குறைந்தது 8 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்தும் இருக்கின்றனர். லெபனான் மற்றும் காசா ஆகிய இரு முனைகளிலும் இஸ்ரேல் தொடுத்துள்ள இந்த தீவிர தாக்குதல்கள் பிராந்தியத்தில் மனிதநேய நெருக்கடியை உச்சகட்டத்துக்கு கொண்டு சென்றும் இருக்கின்றது. இந்த ஒட்டுமொத்த பதற்றத்துக்கு மையப்புள்ளியாக விளங்கும் ஈரானை நோக்கி அண்டைய நாடுகளின் பார்வைகளும் தூதரக முயற்சிகளும் திரும்பி இருக்கின்றது. பாகிஸ்தான் உள்ளுத்துறை அமைச்சர் மத்தியஸ்த அமைப்பான இஸ்லாமாபாத் சார்பாக ஈரானின் உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனியை நேரில் சந்தித்து ஒரு முக்கியமான செய்தியை வழங்கியும் இருக்கின்றார். அந்த செய்தியில் ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடுத்துள்ள அல்லது திட்டமிட்டுள்ள போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியும் இருக்கின்றார். இது மேலும் ஒரு உலக போர் மாறுவதை தடுப்பதற்கான பாகிஸ்தானின் தீவிர முயற்சியாக பார்க்கப்பட்டும் இருக்கின்றது. இருப்பினும் ஈரானின் சமீபத்திய நடவடிக்கைகள் அரபு நாடுகளிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியும் இருக்கின்றது. பஹ்ரைன் மற்றும் குவைத் ஆகிய நாடுகள் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை அல்லது ஆளில்லா விமான தாக்குதலை எகிப்து, ஜோர்டன், கத்தார் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய முக்கிய அரபு நாடுகள் ஒன்றிணைந்து வன்மையாக கண்டித்தும் இருக்கின்றன. இது ஈரானுக்கு எதிரான ஒரு பிராந்திய கூட்டணியை வெளிப்படுத்தும் அரபு நாடுகளின் பாதுகாப்பு வளையத்துக்குள் ஈரான் ஊடுருவதை அவர்கள் விரும்பவில்லை என்பதை தெளிவுபடுத்திக் கொண்டு இருக்கின்றது. அரபு நாடுகளின் கண்டனங்களுக்கும் அமெரிக்காவின் தாக்குதலுக்கும் பதிலளித்துள்ள தெஹ்ரான் தனது கடலோர பகுதியில் அமெரிக்கா ஏற்கனவே நடத்திய அத்துமீறிய தாக்குதலுக்கு பதிலடியாகவே பஹ்ரைன் மற்றும் குவைத் மீதான தங்களது தாக்குதல்கள் அமைந்துள்ளன என்று வாதிட்டும் இருக்கின்றனர். மேலும் மத்திய கிழக்கில் பதற்றங்களை குறைத்து ஒரு நல்ல நிலையான பாதைக்கு திரும்புவதில் அமெரிக்க அதிபர் நிர்வாகத்தின் எந்தவித விருப்பமும் இல்லை என்று ஈரான் கடுமையாக கண்டித்தும் இருக்கின்றது. அமெரிக்கா வேண்டுமென்றே அமைதி பேச்சுவார்த்தையை புறக்கணித்து போரை தூண்டிவிடுவதாக ஈரான் குற்றம் சாட்டியும் இருக்கின்றது. இந்த பரஸ்பர தாக்குதல்களும் குற்றச்சாட்டுகளும் மத்திய கிழக்கில் ஒரு தீர்க்க முடியாத போர் முறையாக மாறிக்கொண்டு வருகின்றது. இது உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகம் மற்றும் சர்வதேச பொருளாதாரத்திலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அஞ்சப்பட்டுக் கொண்டு இருக்கின்றது. இது எப்படி இருக்க, மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்கனவே நீடித்து வரும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் மத்திய இஸ்ரேல் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட மேற்கு கரைப்பகுதிகளில் திடீரென வெடித்துள்ள வன்முறை மற்றும் கொடிய துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் அந்த பகுதியை மீண்டும் ஒரு பெரும் பாதுகாப்பு நெருக்கடிக்குள் தள்ளியும் இருக்கின்றது. காசா பகுதியில் நேரடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்குள்ள ராணுவ பிரிவுகளில் செயற்பாடுகள் மற்றும் போர் தந்திரங்களை நேரடியாக கண்காணித்துக் கொண்டிருந்த இஸ்ரேலிய ராணுவ தலைமை தளபதி யால் ஐமீர் இந்த தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து காசாவில் இருந்தபடியே அவசர நடவடிக்கைகளில் களமுறங்கியும் இருக்கின்றார். நாட்டின் ஒட்டுமொத்த பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதை கருத்தில் கொண்டு அவர் களத்தில் உள்ள தமது உயர்மட்ட தளபதிகளுடன் தொலைபேசி வாயிலாக ஒரு அவசர சூழ்நிலை மதிப்பீட்டை நடத்தியும் இருக்கின்றார். ராணுவ தரப்பில் இருந்து அதிகாரப்பூர்வமாக டெலிகிராம் சமூக ஊடக பக்கத்தில் வெளியிட்டுள்ள ஒரு முக்கிய அறிக்கையின்படி மத்திய இஸ்ரேல் அரங்கேறியுள்ள இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் சம்பவங்கள் குறித்து ஆரம்பகட்ட விளக்கங்களையும் உளவுத்துறை சேகரித்த முதற்கட்ட தகவல்களையும் தலைமை தளபதி யால் ஜாமீர் உடனடியாக பெற்றுக் கொண்டும் இருக்கின்றார். கள நிலவரத்தின் தீவிரத்தையும் தாக்குதல்களின் திட்டத்தையும் உன்னிப்பாக ஆராய்ந்தவர் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை பகுதிகளில் பாலஸ்தீன ஆயுத குழுக்கள் மற்றும்
சந்தேகத்துக்குரிய நபர்களுக்கு எதிரான ஆஸ்திரேலிய பாதுகாப்பு படைகள் மேற்கொண்டு வரும் ராணுவ நடவடிக்கைகளை எவ்வித தொய்வுமின்றி மேலும் தீவிரமாக தொடர்வதற்கான கடுமையான உத்தரவாதங்களையும் பாதுகாப்பு படைகளுக்கு பிறப்பித்தும் இருக்கின்றார். மத்திய இஸ்ரேல் உட்பகுதிகளில் நடத்தப்பட்ட இந்த தொடர் தாக்குதல் சம்பவங்கள் நாட்டின் உயர்மட்ட அரசியல் தலைமைகளிலும் அரசாங்க வட்டாரங்களிலும் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியும் இருக்கின்றது. நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நாட்டின் தற்போதைய உளவுத்துறை, உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் இராணுவத்துறை உயர் அதிகாரிகளுடன் இணைந்து ஒரு அவசர உயர்மட்ட பாதுகாப்பு மதிப்பீட்டை கூட்டத்தை நடத்தியும் இருக்கின்றார். இந்த வன்முறை சம்பவத்தை கொடிய துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் என்று அதிகாரப்பூர்வமாக வர்ணித்துள்ள பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தற்போதைய கள நிலவரங்களை மிகவும் உன்னிப்பாகவும் தொடர்ச்சியாகவும் கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர் மீதான நடவடிக்கை மிகவும் கடுமையாக இருக்க வேண்டும் என்பதை அவர் மறைமுகமாக உணர்த்தியும் இருக்கின்றார். பாதுகாப்பு படையினரின் முதற்கட்ட தகவலின்படி இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் அனைத்தும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை நகரமான கல்கலியாவின் மிகவும் அருகில் உள்ள மத்திய ஷேலின் 3 வெவ்வேறு பகுதிகளில் திட்டமிட்டபடி அடுத்தடுத்து நடத்தப்பட்டும் இருக்கின்றது. ஒரே நேரத்தில் வெவ்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் ஆஸ்திரேலிய பாதுகாப்பு வலயத்துக்குள் இருக்கும் பலவீனங்களையும் சாதகமாக்கிக் கொண்டு அரங்கேறப்பட்டும் இருக்கின்றது. இந்த தாக்குதல் சம்பவங்களை தொடர்ந்து வன்முறை பரவாமல் தடுக்கும் பொருட்டு, பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் பொருட்டு சம்பவ இடங்களுக்கு பெரும் எண்ணிக்கையிலான காவல்துறையினரும் சிறப்பு அதிரடி படையினரும் அவசரமாக அனுப்பப்பட்டு நிலைநிறுத்தப்பட்டும் இருக்கின்றனர். தாக்குதல் நடத்திவிட்டு தப்பியோடிய ஆயுதம் ஏந்திய நபர்களை கண்டறிவதற்காக கல்கலியா நகரை சுற்றியுள்ள பகுதிகளில் மேலும் மத்திய இஸ்ரேலின் தாக்குதலுக்குள்ளான 3 மண்டலங்களும் பாதுகாப்பு படைகளால் முழுமையாக முற்றுகையிடப்பட்டும் இருக்கின்றது. சந்தேகத்துக்குரிய அனைத்து பாதைகளும் மூடப்பட்டு தீவிரமான தேடுதல் பணிகள், வாகன சோதனைகள் மற்றும் மனித வேட்டை ஆகியவை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஆஸ்திரேலிய காவல்துறை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தும் இருக்கின்றது. காசா பகுதியில் ஏற்கனவே ஆஸ்திரேலிய ராணுவம் தனது முழுமையான ராணுவ பலத்தை பயன்படுத்தி தாக்குதலை தீவிரப்படுத்தி வரும் வேளையில் தற்போது மத்திய இஸ்ரேல் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை பகுதிகளிலும் இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்கள் பரவியிருப்பது ஆஸ்திரேலிய பாதுகாப்பு படைகளுக்கு ஒரு புதிய மற்றும் சவாலான முனையை திறந்துவிட்டும் இருக்கின்றது. ஒரு நேரத்தில் காசா முனை, மேற்கு கரை மற்றும் நாட்டின் உட்பகுதி என பல முனைகளில் எழும் பாதுகாப்பு அச்சுறுத்தலையும் வன்முறைகளையும் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு இஸ்ரேல் தள்ளப்பட்டும் இருக்கின்றது. குறிப்பாக ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் முக்கிய நகரான கல்கலியாவுக்கு அருகில் நடத்தப்பட்டுள்ள இந்த தாக்குதல்கள் அந்த பகுதியில் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் தொடர்ச்சியான ராணுவ கட்டுப்பாடுகள் மற்றும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிரான உள்ளூர் பாலஸ்தீனிகளின் கடுமையான மற்றும் தீவிரமான எதிர்ப்பினை வெளிப்படையாகவே பார்க்கப்பட்டு வருகின்றது. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களை தொடர்ந்து மேற்கு கரைப்பகுதியில் உள்ள பாலஸ்தீன கிராமங்கள், அகதி முகாம்கள் மற்றும் நகரம் மீது இஸ்ரேல் ராணுவம் மேலும் கடுமையான ஊரடங்கு உத்தரவுகளையும் சோதனைகளையும் கைது நடவடிக்கைகளையும் தீவிரப்படுத்திக் கொண்டு இருக்கின்றது. இதன் காரணமாக வர இருக்கும் நாட்களில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை பகுதி முழுவதும் வன்முறை சூழல் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் இது ஒட்டுமொத்த பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மையையும் கடுமையாக பாதிக்கும் என்று அரசியல் மற்றும் ராணுவ ஆய்வாளர்கள் அஞ்சிக் கொண்டு இருக்கின்றனர். இந்த விடயங்களானது எவ்வாறு இருக்கலாம் மற்றும் ஒரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கலாம். வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.